ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். எனவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு தினசரி வீடியோக்கள் ஆன் டைமில் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. சுட நமது நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் ராசி பலன்களை தெரிஞ்சு கொண்டு அதை பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினமாக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் கரிநாளாகவும் உள்ளது. மேலும் இன்னைக்கு தைப்பூச தின பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. அதனால இன்னைக்கு முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் 5ஆம் இடத்துல 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசியிலேயே ராகுவும் 2ஆம் இடத்துல குருவும் இருக்கிறார்கள். 12ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல சூரியன் என அருமையான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க. இன்றைய தினம் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களால் நினைச்சதை முடிக்க முடியுங்க. நினைச்ச காரியங்களை சாதிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புத்தி கூர்மை இன்னைக்கு அதிகரிக்கீங்க, புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. அதன் மூலமாக உங்களுடைய அந்த சமயோசித புத்தி மூலமாக நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களது அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பான நல்ல ஒத்துழைப்பு தரதுனால உங்களது உடல் உழைப்பு மிகச்சிறப்பாக உங்களுக்கு நினைத்தபடி ரிசல்ட்டை கொண்டு வந்து தருங்க. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள், அரசு தொடர்பான விஷயங்களை நீங்கள் ஈடுபடும் போது கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து காரியங்களை சாதித்துக் கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நான்கு உங்களது உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் உயர்கல்விக்கான நல்ல தகுதியையும் பெறுவீங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை மாணவர்களுக்கு இருக்குங்க. ஆசைப்பட்ட உயர்கல்வியை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுதுங்க. நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா பெரும்பாலான காரியங்களை இன்னைக்கு உங்களால் வெற்றிகளை பெற முடியும். சும்மாவே இருந்து நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. நேர மேலாண்மையுடன் நீங்கள் ஒவ்வொரு காரியமாக இன்னைக்கு ட்ரை பண்ணி நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டே இருந்தால் முயற்சிக்கேற்ப நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல உயர்வு வந்து சேருங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு தேவையான ஆதாயமான நல்ல சூழல் இருக்கிறதுனால அந்த அனுகூலமான சூழலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது உறவினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக நிகழ்காலத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் பெரும்பாலானவை பூர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. அதுக்காக கூட நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரம் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உயர்வு பெறக்கூடிய வகையில் தனலாபம் அதிகரிக்குங்க. மிகப்பெரிய வளர்ச்சியை வியாபாரத்தில் நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளும் இன்றைய தினம் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களது பேரண்ட்ஸ் மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் பெற்றோர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வு பெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கூட்டாக சேர்ந்து டீம் ஒர்க்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது நிறைய வெற்றிகள் கிடைக்குங்க. அதனால ஒரு டீம் ஒர்க்காக இன்னைக்கு நீங்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருக்கலாங்க. அதெல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது. இப்பொழுது நீங்கள் நினைத்தால் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்க முடியுங்க. வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அதன் மூலமாக அந்த சந்தர்ப்பங்கள் மூலமாக உங்களுக்கு சுலபமாக அது கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக ஈடேறும். அந்த சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது உங்களை விட்டு பிரிந்தவர்களை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவர்கள் பற்றின சில சிந்தனைகள் உங்கள் மனசில் டிஸ்டர்ப் பண்ணலாம். ஆனாலும் நல்ல முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்களும் உங்களது மனம் குறைந்த காதலரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்குள் இன்னொருவரை உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க. உடலால் அருகில் இருப்பது முக்கியமல்ல, உள்ளத்தால் அருகில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான ஒற்றுமை, நல்ல ஒரு புரிதல் உங்கள் காதலர் கூட ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அலுவலக பணிகளிலும் சரி, உங்களது பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்வதன் மூலமாக பலருடைய பாராட்டுகளை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் உங்களது குறைபாடுகளை நீங்கள் அலசுவதற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. உங்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது,
சில காரியங்களில் தோல்வி அடைந்திருந்தால் அந்த தோல்விகளுக்கான காரணம் என்ன, அந்த காரணங்களை நீங்கள் எப்படி சரி பண்ண முடியும், உங்களுக்கு என்னென்ன விதங்களை திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுறது முக்கியம். சுய மதிப்பீடு செய்து கொள்ள உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்கி உங்கள் ஆளுமை திறனை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக சாதகமான நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் செயல்பாடுகளை இம்ப்ரூவ் ஆகி உங்கள் பர்சனாலிட்டி கூடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் கண்களாலே பேசி உங்களது காதல் மொழியோடு உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். எனவே உங்களது வாழ்க்கை துணையுடன் அற்புதமான இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடிந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் காரணமாக உங்களுக்கு இன்னும் நல்ல நன்மைகள் சேரும். பலவிதமான செல்வாக்கான கெத்தான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. ஆன்மீக விஷயங்களில் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் ஒன்றை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களை விட்டு விலகி சென்ற சில பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகிறது. திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய இந்த காலத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமண வயதில் இருக்காங்கன்னா அவங்களுக்கான திருமண முயற்சி மேற்கொள்ளுங்கள். அல்லது ஒருவேளை நீங்கள் திருமணம் ஆகாத நபராக இருக்கீங்கன்னா உங்களுக்கான திருமண முயற்சிகள்லாம் இப்பொழுது தடைகள் அகன்று சிறப்பாக கை கொடுங்க. இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் பண வரவுகள், பொருள் வரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்ற தினம். ஆரோக்கியமான ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள். சும்மா இருக்காம நேரமானமுடன் நிறைய காரியங்களை முயற்சி செய்து கொண்டே இருங்கள். வெற்றிகள் உண்டு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லைட் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பர் 5 5ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நம்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. அரசு தொடர்பான விஷயங்களில் அவசரப்படாதீங்க. இன்னைக்கு நல்ல புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இருக்கிறதுனால அதன் மூலமாக நிறைய பாராட்டுகளையும் காரிய வெற்றிகளையும் நீங்கள் பெற முடியும். பொறுமையாக செயல்படுங்க, புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படுங்க, வெற்றிகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு நிகழ்காலத்தில் இப்போ என்ன தேவை இருக்கோ அது எல்லாமே இப்போ பூர்த்தி ஆகுங்க. அதனால மனதிற்கு நிம்மதி பெருகும். பெற்றோர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தருவாங்க, நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. பெற்றோர்கள் வழிகாட்டியின் மூலமாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளுங்க இன்றைய தினம். ரேவதி நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால ஒரு விதமான நிம்மதி உங்களுக்கு சேரும். இப்பொழுது உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களை பற்றிய சிந்தனைகள் உங்கள் மனசு முழுக்க ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் முன்னேற்றகரமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. சில பிரிந்த நபர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.